உற்பத்தி தொடங்க முடியாமல் உள்ளது குறித்து செய்தியாளர் முரளி கணேஷ், 21,000 மெகாவாட் அளவிற்கு மின்சார தேவை தமிழகத்தில் அதிகரித்துள்ள நிலையில் தொடர்ந்து மின்சார வாரியம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்ன என்பது குறித்து செய்தியாளர் வேல்முருகன் ஆகியோர் விவரங்களை தருவதற்காக நேரலையில் காத்திருக்கின்றனர். இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உடல்நலக்குறைவால் சென்னை மருத்துவமனையில் காலமானார் நாகை தொகுதி எம்பி செல்வராஜ். நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. நாகப்பட்டினம் எம்பி செல்வராஜ் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். டெல்டா மாவட்ட மக்களுக்காக போராடியவர் என புகழார். நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 96 தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். ஆந்திர தேர்தலில் வாக்களித்த முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஜம்மு காஷ்மீரில் வாக்களித்தார் ஃபரூக் அப்துல்லா. நடிகர்கள் அல்லு அர்ஜுன், சிரஞ்சீவி, ஜூனியர் NTR வாக்களித்தனர். இயக்குனர் ராஜமௌலி, இசையமைப்பாளர் கீரவாணி உள்ளிட்டோரும் வாக்கு செலுத்தினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழையை அடுத்து குற்றால அருவியில் நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சென்னையில் நாளை மறுநாள் மழை தொடங்க வாய்ப்பு என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பதிவு. வரும் 18ஆம் தேதி பெங்களூருவிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதால் சென்னை பெங்களூரு IPL போட்டி பாதிக்கப்பட வாய்ப்பு. சேப்பாக்கத்தில் நடந்த IPL லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தானை வென்ற CSK அசத்தல் வெற்றி. புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியதுடன் பிளே ஆஃப் வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தியது. பீகார் தலைநகர் பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்த பிரதமர் நரேந்திர மோடி. முசாஃபர்பூர், சரண், ஹாஜிபூரில் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பரப்புரை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தண்டவாளத்தில் படுத்திருந்தவர்கள் மீது ரயில் ஏறியதில் ஒருவர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனையில் அனுமதி. டெல்லிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி. 47 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்தது. தேனி, விருதுநகர், நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். எத்தனை வழக்குகள் போட்டாலும் தனது பேச்சை தடுக்க முடியாது. தமிழ்நாடு அரசை கண்டித்து அண்ணாமலை X தளத்தில் பதிவு. மோடி மீண்டும் பிரதமரானால் பழங்குடியினர், தலித் மக்கள் அடிமைகள் போல நடத்தப்படுவார்கள். மகாராஷ்டிராவின் துலே தொகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. மொத்தமாக 9 மாநிலங்களில் நடந்து வரும் 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 9 மணி நிலவரப்படி 10.35% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஆந்திராவில் நடந்த மக்களவைத் தேர்தலில் மட்டும் 9.05% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதேபோல தெலங்கானா மக்களவைத் தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 9.51% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் ஒரு தொகுதியில் தேர்தல் நடக்கும் நிலையில் அங்கு 5.07% வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கின்றன. இவற்றையெல்லாம் முக்கியமான செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தலின் 4ஆம் கட்ட
வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் 9 மணி நிலவரப்படி 10.35% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நான்காம் கட்ட வாக்குப்பதிவு பரபரப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் களத்தில் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். முதலில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ ஆந்திராவில் கடந்த நேரலையில நம்ம பார்க்கும்போது அதிக அளவிலான மக்கள் கூடியிருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த கூட்டம் வெயிலை தவிர்ப்பதற்காக அதிக அளவில் காலையிலே வரணும் அப்படின்றதுனால இருக்கக்கூடியதா, அல்லது இதற்கு பிறகும் அது நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? அபிநயா, நாம் தற்போது விஜயவாடா பகுதியில் இருக்கிறோம். காலை 6:30 மணியிலிருந்தே மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. நாம் இப்பையும் பார்க்கிறோம், அதிக அளவு வெயில் தற்போது தொடங்கி இருக்கிறது. அதிகப்படியான வெயில் இருக்கிறது. சாமியான பந்தல்லாம் போடப்பட்டிருக்காங்க. நீங்கள் தற்போது பார்க்கலாம், மக்கள் எந்த அளவு இன்னமும் நீண்ட வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இதே நிலைமை தான். நம்ம வர வழியில் அனைத்து இடங்களிலும் பார்க்குறோம். அனைத்து இடங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கிறாங்க. இப்போ காலையில் 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது காலை 9 மணி வரை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே 9.05% வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது. ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் இணைந்து நடைபெறுகிறது. அதனால் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுனால அனைத்து இடங்களிலும் இந்த சாமியான பந்தல் போடப்பட்டிருக்கிறது. தண்ணீர், குடிநீர் வைக்கப்பட்டிருக்கிறது. ORS கரைசல் வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஆர்வத்துடன் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இன்று பார்த்தீங்கன்னா அதிக வெயில் இருக்கிறது. மக்கள் ஏராளமானோர் வரிசையில் நிற்பதை நம்மால் ஆர்வத்துடன் பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதியோர்கள், அதிகமான முதியோர்கள் உடல்நிலை சரியில்லாததோடு அவர்கள் காலையிலே தனது வாக்கு செலுத்துவதையும் பார்க்க முடிகிறது. ஏராளமானோர் காலையிலே வந்ததன் காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடி, அவர்களுக்கு அமர வைப்பதற்கான இடம் இல்லாத சூழல் கூட நிறைய ஏற்பட்டது. ஆனாலும் காவல்துறையினர் அதற்காக ஒவ்வொரு இடங்களும், ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதி மிகவும் நகர்ப்புறமான பகுதி, ஆந்திராவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால ரொம்ப சிட்டி, ஒரு டவுன்லேயே இந்த அளவுக்கான வாக்குப்பதிவுகள் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவு மக்கள் கூட்டம் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. சற்று முன்பு ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பிரஸ் மீட்டை கூட நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம். அவர் சொல்றது கூட என்னன்னா, இந்த அளவு மக்கள் கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை என்னுடைய அரசியல் வாழ்வில் கூட அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. மக்கள் கூட்டம் தொடர்ச்சியாக இருக்கிறது. மதியத்திற்கு மேலும் அதிகமாக வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. நன்றி ரகுவரன், கள விவரங்களுக்கு. இதற்கு பிறகும் மக்களுடைய இந்த ஆர்வம் குறையாமல் இருக்கும் என்று நம்புவோம். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ தெலங்கானாவை பொறுத்த வரைக்கும் வெயில் அடிக்க தொடங்கி இருக்கும். இப்போ அங்க மக்கள் அதிகமான கூட்டத்தோட நின்று வாக்களிக்கக்கூடிய சூழல் தான் இன்னமும் இருக்கா? அங்க வாக்குப்பதிவு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் 9% மேலாக வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுதா? இது ஒரு அப்ராக்சிமேட்டான டேட்டா தான் அபிநயா. ஏன்னா நமக்கே தெரியும், ஒரு வாரம் கழித்து தான் இந்த தேர்தலுடைய இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு எவ்வளோன்ற சொல்கிறாங்க. 9 மணி நிலவரப்படி தெலுங்கானாவில் 9.51 என்ற ஒரு கணக்கை தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏன்னா இப்போது ஓட் காஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரிசையாக நிற்கிறதையும் பார்த்துட்டு இருக்க முடியுது. தொடர்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் வயது முதிர்ந்தோர் அதிக அளவில் ஆர்வமாக வாக்கு செலுத்துறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் போதுமான அளவு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கு. வரக்கூடியவர்களை அவங்களுடைய வார்டு எது, பூத் எது அப்படின்றதெல்லாம் எங்கே இருக்குன்றதை டைரக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே அனுமதிக்கிறாங்க. அதுக்கான பூத் ஸ்லிப்பும் அதே போல் அடையாள அட்டையும் கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையை வைத்துக்கொண்டு அவங்க வாக்களிக்கலாம். தெலுங்கானாவை பொறுத்தவரை 17 தொகுதிகளில் மும்முனை போட்டி நிலவுது. அதில் 17 ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 4 முனை போட்டி நிலவுவதை நம்ம பார்த்தோம். தற்போது தேர்தல் வாக்குப்பதிவு என்பது மிக தீவிரமாக இங்கே நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாக்காளரும் தங்களது வாக்கை தங்கள் ஜனநாயக கடமையை செலுத்தி வருகிறார்கள். சரியாக மாலை 6 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது நிறைவட இருக்கிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு நமக்கு ஒரு தோராயமான ஒரு கணக்கீடு வரும். ஒரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை வாக்குடைய சதவீதம் என்ன என்பது நமக்கு தெரிய வரும். தற்போது வெயிலின் தாக்கம் மெல்ல இங்கே தெலுங்கானாவில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது.
தெலங்கானாவில் மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கக்கூடிய சூழல் தற்போதும் இருந்து வருகிறது. சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.